வெல்கம் ஆல். சிக்கன் சூப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமா? இதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சூடானதும் சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ எல்லாமே போட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சிக்கன் நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வந்துட்டு நல்லா வணக்கி விடுங்க. அதுலேயே தண்ணி விட்டு வெந்து வரும், வேகட்டும். இப்போ வந்து அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் வந்து வெங்காயம் 1, பூண்டு, இஞ்சி, 2 பச்சை மிளகா அண்டு கொத்தமல்லி போட்டு நல்லா வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு புதினா வேணும்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் ஏற்கனவே வெந்துட்டுருக்க சிக்கனில் போட்டு நல்லா கலந்து விட்டு, எனக்கு வந்து நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 3 பேத்துக்கு சூப் வேணுன்றதுனால உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ குவான்டிட்டி தண்ணி ஊற்றி குக்கரில் விசில் போட்டு 2 விசில் விட்டு இறக்கிடுங்க. விசிலில் அடங்கினதுக்கப்புறம் மூடியை கழட்டிட்டு சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. இது கூட வந்துட்டு 1/2 ஸ்பூன் பெப்பர், ஒரு ஃபுல் லெமனோட ஜூஸை வந்து தனியாக எடுத்து வச்சு அதை ஊற்றிக்கோங்க. அண்டு சால்ட்டு தேவைன்னா போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான கொரியண்டர் சிக்கன் சூப் ரெடி ஆகிடுச்சு. இந்த கிளைமேட்டுக்கு ஈவினிங் டைமில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உடம்புக்கும் நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன பண்ணிட்டீங்க தானே? ஸ்டே டியூன்ட். பை பாய்.